Students, welcome to WhatsApp class. Today we learn commerce. Previous class we learned human activity, economic activity, non-economic activity. Today, now this week we learn types of economic activities. Okay, economic activities are undertaken to earn money. Generally, people engage themselves in such activities on a regular basis and are said to be engaged in their occupations. Occupations may be classified into three categories based on the following: employment, professions, business. Profit. அதுதான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். ஓகேவா? ஸோ இதை வந்து ஜென்ரலி பீப்புள் என்கேஜ் தெம்செல்ஸ் இன் சச் ஆக்டிவிட்டீஸ் ரெகுலர் பேசிஸ். இப்போ ரெகுலராக வேலை செஞ்சு ஏர்ன் பண்ணுறது. ஸோ டு பி என்கேஜ்டு, தட் இஸ் ஆக்குபேஷன்ஸ். நீங்கள்லாம் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ஸோ அந்த ஃபார்மில் ஆக்குபேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, உங்களுடைய பேரண்ட்ஸ் ஆக்குபேஷன்ஸு. ஸோ பேரண்ட்ஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டாக ஒரு இடத்துல வேலை பார்க்குறாங்களா, அல்லது ப்ரொஃபஷன்ஸா, சரியா, அல்லது ப்ரொஃபஷனா. ஸோ இப்படி தான் இருக்கு. நம்ம எம்ப்ளாய்மெண்ட்னா ஒரு இடத்துல வேலை பார்க்குறது. இன்னொருத்தவங்களுக்கு நம்ம ஒரு எம்ப்ளாயர் இருப்பாங்க, எம்ப்ளாயி இருப்பாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம சேலரி தான் வாங்குவோம். ஓகேவா? சேலரி வாங்குவோம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரொஃபஷன் அப்படின்னா ஒரு கோர்ஸ், ஒரு டிகிரி, பெரிய டிகிரி வாங்கி, ஃபார் எக்ஸாம்பிள் டாக்டர், டீச்சர்ஸ், லாயர் அப்படின்ற ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் எடுத்து போகிறாங்க. ஸோ இப்போ டீச்சருக்கு என்ன வேணும்? பிஎட், டாக்டருக்கு எம்பிபிஎஸ், லாயருக்கு பிஏபிஎல். ஸோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட துறையில் எக்ஸ்பர்ட் ஆகி அதில் தொழில் செய்கிறவங்க ப்ரொஃபஷன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் பிஸ்னஸ்னால் டு ஏர்ன் ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ இப்படி வெரைட்டியாக ஆக்குபேஷனை 3 கேட்டகரிஸாக பிரிக்கிறாங்க. ஸோ நவ் வி லேர்ன் டுடே திஸ் செக்ஷன்: எம்ப்ளாய்மெண்ட், ப்ரொஃபஷன்ஸ், பிஸ்னஸ். ஓகேவா? So employmentனா என்ன? It refers to the occupations which people work for others and get remunerations in the form of wages and or salary. I already told you. So wages, salary. Okay va? It refers occupations. ஒரு குறிப்பிட்ட துறையில் remunerations means அதுக்கு ஊதியமாக கூலி அல்லது சம்பளம். wages means கூலி, salary means சம்பளம்னு சொல்லுவாங்க. சரியா? வாங்குறது. The one who is employed by others are called employees, and one who employs other is called employer. ஸோ எம்ப்ளாயர்னா என்ன அப்படின்னா, எம்ப்ளாயர்னா வேலை கொடுக்குறவர். ஸோ எம்ப்ளாயினா அடுத்தவங்களுக்காக வேலை செய்கிறவங்க, அவங்களுக்காக வேலை செஞ்சு அவங்களுக்கு உரிய வேலை செஞ்சுட்டு அவங்க சம்பளம் வாங்கிக்கிறவங்க. எம்ப்ளாயர்னால் ஒருத்தரை வேலை வச்சு அவங்கள வேலை வாங்குறவங்க. ஓகேவா? ஸோ இதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, மேனேஜர்ஸ், clerks, bank officials, factories, works, etc. are example of employees. So employees யாரெல்லாம்? மேனேஜர் ஒரு எம்ப்ளாயி, கிளர்க் ஒரு எம்ப்ளாயி, பேங்க் officials எம்ப்ளாயி. So factory workers also employee. Next, characteristics. There is contract existing between the employer and the employee. Employee performs according to assigned task. Remuneration is given to employees for the delivering value of services, and employee must abide by the rules and regulations of the organization. So okay, what say that in this passage என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, there is கான்ட்ராக்ட், ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க. இப்போ நீங்கள் வேலைக்கு ஜாப்புக்கு போகிற, ஒரு ஃபேக்ட்ரிக்கு ஜாப்புக்கு போகிற அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. ஸோ இப்போ எம்ப்ளாயின்றதுனால நான் வந்து ஒரு சின்ன லெவல்லேருந்து சொல்கிறேன். இப்போ ஸ்டிச்சிங் கம்பெனி இருக்கு இல்லையா, டெய்லர் ஷர்ட்ஸ் தயாரிக்கிறாங்க இல்லையா. ஸோ அதில் கட்டிங் மாஸ்டர் அண்டு ஸ்டிச்சிங் மாஸ்டர் இருப்பாங்க. ஸோ கட்டிங் மாஸ்டர் வந்து ஒரு நாளைக்கு 50 கட் பண்ணுறேன்னு கான்ட்ராக்ட் போட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஸ்டிச்சிங் மாஸ்டரும் அவங்க கொடுக்குறதுல 25% பண்ண முடியும். ஸோ அப்போ 25 ஷர்ட்ஸ் முடிச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ சேலரி, அதுதான் டாஸ்க்கு. ஸோ ஒரு அப்படி அவங்களுடைய சர்வீஸ்க்காக கொடுக்கக்கூடியது தான் ரெமுனரேஷன்ஸ். தட் மீன்ஸ் ரெமுனரேஷன்ஸ் மேபி சேலரி ஆர் வேஜஸாக இருக்கலாம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு professions. So professions are those occupations which involve rendering of personal services of a special and expert nature. A profession is something which is more than a job. It is a career for someone who is competent in the respective areas. It includes professional activities which are subject guidelines or codes of conduct laid down the professionals' bodies. Those engaged in professions are called professionals, and they earn income by charging professional fee. ஓகேவா? இப்போ இது வந்து நான் இப்போ ஆல்ரெடி செட் டீச்சர்ஸ், லாயர்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ டீச்சர் என்ன செய்வாங்க?
அவங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகளை வளர்த்து கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ கற்றுக் கொடுக்கும்போது அவங்க என்ன டிமாண்ட் வைக்கிறாங்க, நான் இப்படி நல்லா கற்றுக் கொடுப்பேன். இப்போ டிஎன்பிசிலாம் சொல்லுவாங்க இல்லையா, என்கிட்ட வந்தால் நீங்கள் பாஸ் ஆகிடலாம். ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி டாக்டர்கிட்ட ஃபீஸ் கொடுப்பாரு, எனக்கு க்யூர் ஆகிட்ட இவ்வளோ. அதே மாதிரி லாயர் கேஸ் ஜெயிச்சிட்டா இவ்வளோ அமௌண்ட்டு. ஸோ இந்த மாதிரி வச்சுருவாங்க. அவங்களுடைய சர்வீஸ்க்காக அவங்க இன்வால்வ் பண்ணி செய்யக்கூடிய சர்வீஸ்க்காக ஒரு அமௌண்ட் வாங்கிக்குவாங்க. ஸோ there should be systematic body of knowledge. There should be formal acquisitions of knowledge by the members. There should be a code of conduct governing the conduct and behavior of professionals. Service motive should be uppermost in the minds of people rendering professional service. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மேபி மேக்ஸிமம் சர்வீஸ் தான். ஓகே, ஸோ நீதி கிடைக்கணும்னு சொல்லுவாங்க. டீச்சர்ஸ்க்கு ஒரு சர்வீஸ் தான். அதே மாதிரி டாக்டர்ஸ் ஒரு சர்வீஸ் தான். ஒரு சர்வீஸ் கேட்டகரிஸ்லேயும் இந்த ப்ரொஃபஷனலை சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பிஸ்னஸ். Business refers to any human activities undertaken on regular basis with the objectives of to earn profit through productions, distributions, purchase and sale of goods and services. So productionன்றது என்னன்னா, ஒரு human activities undertaken on a regular basis. ஓகேவா? ஸோ ரெகுலர் பேசிஸில் செய்யக்கூடியது. டு ஏர்ன் ப்ராஃபிட்டுக்காக செய்யக்கூடியது தான் பிஸ்னஸ் அப்படின்றாங்க. ஸோ இதில் என்னென்னா பர்ச்சேஸ் ஆஃப் சர்வீஸ், சேல் ஆஃப் குட்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இதெல்லாமே இருக்குது. ஓகேவா? வாட் இஸ் மீன் தட் பர்ச்சேஸ்னால் என்ன? யூ லேர்ன் இன் அக்கௌண்ட்ஸ். ஓகே, பர்ச்சேஸ்னால் என்ன? கொள்முதல், ஒரு பொருளை வாங்குறது. சரியா? அதுதான் பர்ச்சேஸ். டிஸ்ட்ரிபியூஷன்னா என்ன? ஒவ்வொரு இடத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ப்ரொடக்ஷன்னா தயாரிக்கிறது. சேல் ஆஃப் குட்ஸ்னால் சேல்ஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ ப்ரொடக்ஷன் என்ன? ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறது. டிஸ்ட்ரிபியூஷன்னா நிறைய இடத்துக்கு அவங்க செஞ்ச பொருளை பல ஏரியாவுக்கு கொண்டு போய் சேர்க்குறது. பர்ச்சேஸ்னால் கொள்முதல், அதாவது பொருளை வாங்குறது, ரா மெட்டீரியலை வாங்கி ப்ரொடக்ஷன் மேற்கொள்வது. சேல் ஆஃப் குட்ஸ்னால் சேல்ஸ் பண்ணுறது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பிஸ்னஸ் மே பி டிஃபைன். இதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க? ஆக்டிவிட்டி இன்வால்விங் ரெகுலர் ப்ரொடக்ஷன்ஸ் ஆன் பர்ச்சேஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபார் சேல், ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் வித்தின் த அப்ஜெக்டிவ்ஸ் டு ஏர்ன் ப்ராஃபிட். ஸோ முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, டு ஏர்ன் ப்ராஃபிட்டுக்காக ரெகுலராக ப்ரொடக்ஷனை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நடவடிக்கைக்கு பேர் தான் இது பிஸ்னஸ் அப்படின்றாங்க. Next is James Stephenson. Business refers to the economic activities performed for earning profit. According to Haney, business may be defined as human activity directed towards producing and acquiring wealth through buying and selling goods. So daily நடக்கக்கூடிய buying and selling activities தான் business அப்படின்னு சொல்கிறாங்க. Next, business activities connected with the rising, producing or processing of goods industries creates form utility to good by bringing materials into the form of which is useful to intermediate consumptions for further uses materials in order to industries or final consumption by consumers. இங்கே என்ன சொல்கிறாங்க? ஸோ கனெக்டட் ப்ராசஸிங் ஆஃப் குட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ந்து நடைபெறணும். ஓகேவா? ப்ரொடியூசிங் அண்ட் ப்ராசஸ் ஆஃப் குட்டிங் தொடர்ந்து நடக்கணும். இண்டஸ்ட்ரீஸ் கிரியேட்டட் ஃபார்ம் ஆஃப் யூட்டிலிட்டி. யூ லேர்ன் ஃபார்ம் ஆஃப் யூட்டிலிட்டி இன் எக்கனாமிக்ஸில் படிச்சிருப்பீங்க இல்லையா? ஒரு ரா மெட்டீரியலை ஒரு நிறைய ப்ராசஸ் ஆகி ஒரு பெரிய பொருளாக நிற்கிறது தான் ஃபார்ம் ஆஃப் யூட்டிலிட்டின்னு சொல்லி படிச்சிருப்பீங்க. டு bring materials into the form of which is used for intermediate consumptions. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றாங்க. ஓகேவா?